Hello friends, நான் Sathish Deva. இந்த வீடியோவில் நம்ம DS3231 ரியல் டைம் கிளாக் மாடியூல் எப்படி Arduinoல இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாடியூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு Arduino பேஸ்ட் கிளாக் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதில் ஈஸியாக செகண்ட்ஸ் மினிட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வச்சிடலாம். ஆனால் இப்போ பவர் ஆஃப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஆன் ஆகும்போது ஃபஸ்ட்லேருந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும், அப்புறம் எல்லாமே தப்பாக டிஸ்பிளே ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாடியூல் யூஸ் பண்ணுறோம். இதில் CR2032 இன்டர்னலாக ஒரு 3 வோல்ட் பேட்ரி இருக்குது, லித்தியம் அயன் பேட்ரி. இது டைம் கீப் அப் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் பவர் ஆஃப் பண்ணாலும் திரும்ப ஆன் பண்ணால் அது சேம் டைமில் கரண்ட் டைம் அப்போதைக்கு என்ன டைம் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, இது எப்படி Arduinoல இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். 𝗖𝗺𝗺𝗁𝗕 பஸ்ஸில் நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பின்ஸ்னால் VCC கிரவுண்டு, SCL, SDA இந்த 4 பின்னு தான் இதில் தேவைப்படுது. VCC கிரவுண்டு Arduinoல அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். அடுத்தது சீரியல் கிளாக் வந்து SCL அது வந்து A5ல் கனெக்ட் பண்ணிடணும். SDA A4ல் கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ லைப்ரரி ஃபைல்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரிங்கி எலக்ட்ரானிக்ஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லைப்ரரி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் கிடைக்கும். இது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ், Arduino அதில் லைப்ரரியில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது Arduinoவை ரீஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபைல் அப்புறம் எக்ஸாம்பிள்ஸில் போய்ட்டு கீழே கடைசியில் வந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண லைப்ரரிஸ்லாம் வரும். இதில் DS3231 Arduino அப்புறம் DS3231 𝗕𝗶𝗁𝗍 இந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த லைப்ரரி க்ரியேட் பண்ணவங்க உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றவங்களோ அதை கமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. அப்போ தான் இந்த லைப்ரரியை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ Arduino U1 யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அன்லாக் 4.5 நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ மெகா யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் டிஜிட்டல் 2021 இதில் கிளாக் டேட்டா பின்னை நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபுல்லாக ரெசிஸ்டர்னால் இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க இந்த கமெண்ட்ஸ்லாம். இதில் செட்டப் ஃபங்க்ஷனுக்குள்ளே கடைசியாக ஒரு 3 லைன் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் அன்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா RTC.set DOWனா டே ஆஃப் த வீக்கு, அடுத்தது டைமு, அடுத்தது டேட்டு. இது எல்லாத்தையுமே இப்போ கரண்ட்டில் என்ன இப்போது உங்களுக்கு என்ன டைம் ஆகுதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சண்டே, ஃபுல்லாத்தையும் நான் கேப்ஸில் செட் கொடுக்கணும். சண்டே கொடுத்தோன்னே கலர் மாறுது நீங்கள் கிழமையோட நேம் கொடுத்தோடனே. அடுத்தது கரண்ட் டைம் வந்து இப்போ மணி 11, மதியம் 11:50. நீங்கள் ஒரு சாயங்காலம் 6 மணின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரயில்வே டைம் கொடுக்கணும் 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டு. சரிங்களா? சாயங்காலம் 6 மணினா 18ன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல செகண்ட்ஸ் நீங்கள் அவ்வளோ துல்லியமாக கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, இருந்தாலும் 59 செகண்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி டேட் வந்து 10 3வது மாதம் 2019. இதை நான் அப்படியே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இது இப்போ நீங்கள் அன்கமெண்ட் பண்ணிங்களே, அந்த 3 கமெண்ட்டுமே திரும்பவும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்போ இந்த மாடியூல் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் டைமை நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமை நம்ம கெட் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி செட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை. சரிங்களா? ஓகே, ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமை நம்ம சீரியல் மானிட்டரில் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இங்கே பாட் ரேட்ஸ் வந்து 115200 இதை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரோக்ராமில் அவங்க கொடுக்கும்போது சீரியல் பிகினாக தான் கொடுத்துருப்பாங்க 115200. இது நீங்கள் 9600ன்னு கூட நீங்கள் மாற்றிக்கிறதுனாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? இங்கே கிழமை வந்துடுச்சு, டேட்டு, டைமு. ஓகே இப்போ LCD இன்டர்ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். இதில் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் இருக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க.
இதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இருக்கிற கமெண்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். DS3231 இதை நான் லைப்ரரி ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அப்புறம் RTCன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை நான் பிகின் பண்ணிக்கிறேன். பிகின் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அது பிகின் பண்ணிட்டோம். லூப்பில் வந்து நம்மளுடைய கோடு டேட் ஆஃப் த வீக்கை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் நம்ம கெட் பண்ணுறோம். கீழே டேட்டை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்ம கெட் பண்ணுறோம். டைமை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கெட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம இது கூட தேவைன்னா வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, இங்கே தான் நம்ம மெயின் ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி LCD லைப்ரரி ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகே, LCDயோட லைப்ரரி ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு, அப்புறம் பிகினும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே LCDயில் நம்ம கர்சரை செட் பண்ணோம். LCD.set செமிகாலன் போட்டு 0,0 அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் நம்ம கர்சரை செட் பண்ணிவிட்டு டைமு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் டைம், இது ஸ்ட்ரிங் ஃபார்மேட். சரி, ஓகே. இப்போ நம்ம இதுவரையிலும் என்ன பண்ணியிருக்கோம்னா 0,0ல் டைமுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கு பக்கத்தில் நமக்கு ஆக்சுவல் டைம் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு LCD.print. இப்போ RTC.getTimeStr இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த சென்டர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ரோவில் LCD.setCursor 0,1 செகண்ட் ரோவில் கர்சரை செட் பண்ணிவிட்டு நம்ம கீழே டேட் நம்ம கொடுப்போம். காப்பி பேஸ்ட் டேட். காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாதீங்க, தட்ஸ் நாட் குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிசஸ். நான் இங்கே டைம் ஆகும்ன்றதால நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். கெட் டேட் STR. அவ்வளோதான், ப்ரோக்ராமே முடிஞ்சிடுச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா 0,0ல் கர்சரை செட் பண்ணிவிட்டு டைமின் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஆக்சுவல் டைமு, 0,1 செகண்ட் ரோவில் டேட்டுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஆக்சுவல் டேட்டை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இதை நான் ப்ரோக்ராமை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனோடனே இப்போ கரெக்டாக டைமு என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 11:58 ஆகுது. இதுலேயும் கரெக்டாக 11:58 டேட்டு அழகாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நம்ம டைமை வச்சு ஒரு LED கண்ட்ரோல் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு டைம் இந்தமாதிரி டிஸ்பிளே பண்ணுறதையும் காமிச்சிட்டேன். அடுத்தது டைமை வச்சு இப்போ நம்ம ஒரு அலாரம் செட் பண்ணுறீங்கன்னா அதுமாரி நீங்கள் டைமை வச்சு எப்படி ஒரு LED கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீங்கள் ரிலே, பஸர், வேறு என்ன வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான கோடிங் பார்ப்போம். LCD டைம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து டெம்ப்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் கெட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் பர்த்டே டேட் கொடுத்து கூட நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இஃப் இதுக்குள்ளே என்னென்னா temp.equals, இது நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்குள்ளே என்னன்ட்டு. 12 ஆகிடுச்சு மணி. இப்போது நான் 12:02க்கு எனக்கு LED பிளிங்க் ஆகிற மாதிரி நான் இப்போ செட் பண்ணுறேன். நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் இல்லையா, அதனால் 12 2 செமிகாலனு 2ல் 2 செமிகாலன் 00. இந்த டைம் வந்தோடனே LED 1 செகண்ட் ஆன் ஆகும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும். அதுதான் இப்போ டாஸ்க்கு. டிஜிட்டல் ரைட்டு 13th பின் ஹை காப்பி டிலே 1 செகண்ட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகணும். 1000. இப்போ 13th பின்னுக்கு நீங்கள் பின் மோடு அசைன் பண்ணணும். அது நீங்கள் பின் மோடு செட்டப்பில் கொடுங்க, ஏன்னா இங்கே ப்ரோக்ராமில் கொடுக்குறது அட்வைசபிள் இல்லை. இருந்தாலும் டைம் ஆகுமேன்றதால இங்கேயே செட் பண்ணிடுறேன் 13th பின் அவுட்புட்டுன்ட்டு. இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அப்லோட் பண்ணும்போது டைம் என்னென்னா ஏதோ எரர் காமிக்குது. என்ன எரர்னால் இந்த செமிகோலன் தேவை, அப்படியே அப்லோட் பண்ணுவோம்.
ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் டைம் என்னென்னா 11:1:36 செகண்டு. சாரி, இங்கே நம்ம 13 லோ பண்ண மறந்துட்டேன். லோ, அதனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் லோ பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து நான் இங்கே 3ன்னு கொடுத்துறேன். 12:03 அப்புறம் செகண்ட்ஸ் கூட நான் செட் பண்ணிக்கிறேன். 3 செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைம் வந்ததுன்னா எல்இடி 1 செகண்ட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். சரியா? இப்போ இன்னும் 30 செகண்ட்ஸ் எல்இடி ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, 1 செகண்டு பிளிங்க் ஆகிடுச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.